شما إسرائيل أدوناي إلهي أدوناي حاد أدوناي أولئيم காலைதோறும் திருப்தியாக்கும் கிருபையால் சாயலால் நான் திருப்தியாகுவே. நான் கடந்து சென்று வீடு திரும்பி வரும் வரையிலும் கிருபை தாங்குவதால் நன்றி சொல்கிறேன். காலைதோறும் திருப்தியாக்கும் கிருபையால் சாயலால் நான் திருப்தியாகுவே. நான் கடந்து சென்று வீடு திரும்பி வரும் வரையிலும் கிருபை தாங்குவதால் நன்றி சொல்கிறேன். நான் நிற்பதும் நிலைப்பதும் உயிர் வாழ்வதும் உங்க கிருபையே. நான் நிற்பதும் நிலைப்பதும் உயிர் வாழ்வதும் உங்க கிருபையே. நாளும் உமக்கு நாங்க நன்றி சொல்லவே கிருபையினால் எங்களை நிரப்புமே. சரி, கர்த்தர் நல்லவர். எரேமியா 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாக்குத்தத்த வசனமாக அந்த வசனத்தை வைத்து கடந்த 1ஆம் தேதி ஆண்டுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க ஆரம்பிச்சோம். எரேமியா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கலாம். நீ போய் வடதிசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கட்ட இஸ்ராயேலை திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை. நான் கிருபையுள்ளவர் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். கிருபையின் மகத்துவங்களை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரியே ஆண்டோடைய வார்த்தை கடந்த 1ஆம் தேதி இப்படியாக வந்தது. நான் கிருபை உள்ளவர். எல்லாம் சேர்ந்து இந்த வசனத்தை சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் கிருபை உள்ளவர். எரேமியாவில் ஒரே அடிக்கிறதும் வெட்டுறதும் குத்துறதும், உன்னை அடிப்பேன், உன்னை நொறுக்குவேன், உன்னை வெட்டுவேன், உன்னை பீறி போடுவேன் அப்படிலாம் வந்துகிட்டே இருக்கிறதுக்கு நடுவில், சரியா, அப்படி வந்துகிட்டு இருக்கிறதுக்கு நடுவில் இப்படியெல்லாம் நான் சொன்னாலும் இது என்னுடைய இருதயத்திலிருந்து வந்த வார்த்தைகள் கிடையாதப்பா. சரியா, என் இருதயம் உன்னை பத்தி எப்படி இருக்குன்னா, நான் உனக்கு என்னவா இருக்க விரும்புறேன் அப்படின்னா எப்படி இருக்க விரும்புறேன்? நான் கிருபை உள்ளவராக இருக்க விரும்புகிறேன். நம்ம அப்பாவுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா பாருங்க. அதுக்கு முந்தின வசனங்கள் எல்லாம் பார்த்தா அந்த ஜனங்க எவ்வளவு அலங்கோலமான நிலைமையில இருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி நான் சொல்லியிருக்கு. அப்படிலாம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் கிருபை உள்ளவர், நான் கிருபை உள்ளவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதுல இருந்து ஒரு 3 கருத்துக்களை நம்ம படிக்க ஆரம்பித்தோம். ஸோ 1ஆம் தேதி அன்னைக்கு அதில் முதல் கருத்தை தான் நம்ம முடித்தோம். ஸோ என்ன படித்தோம்? இதுல இருந்து மூணு விஷயங்களை நம்ம படித்தோம். என்னென்ன? கிருபையில் வெளிப்படும் உறவு,
உயர்வின் மேல் உயர்வுகள், உணர வேண்டிய உண்மைகள். 3 விஷயத்தை இந்த நான் கிருபை உள்ளவர் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தைக்குள்ள இருந்து இந்த எரேமியா புக்கை, இந்த எரேமியாவில் சொல்லப்பட்ட இந்த அதிகாரத்தை மையப்படுத்தி இந்த 12வது வசனத்திலிருந்து 19வது வசனத்துக்கு உள்ள இந்த 3 குறிப்புகளை நம்ம அதை படிக்க முடியுது. ஸோ முதல்ல திரும்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு அப்படியே நான் உள்ள போறேன். முதலாவது, இந்த கிருபையில் வெளிப்படுகிற உறவாக நம்ம என்ன கவனிச்சோம் அப்படின்னா, ஆண்டவர் நான் கிருபை உள்ளவர் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அந்த கிருபை என்பதற்கான ஹீப்ரு வேர்ட் ஹெசட். சரிங்களா? இப்ப நம்ம இந்த வார்த்தையை தான் இப்ப ஹென்னுக்கு அப்புறம் ஹென் அப்படிங்கிற வார்த்தையை படிச்சதுக்கு அப்புறம் இந்த வார்த்தையை தான் நம்ம படிக்க போறோம் டீடைலா. பட் இந்த கிருபை ஹெசட் அப்படிங்கிற இந்த வார்த்தை இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமா வந்திருக்கு. ஆக்சுவலா இந்த வார்த்தைக்கான எழுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹெத்து, சாமேக், டாலேத். இந்த 3 எழுத்து தான், ஹெத்து, சாமேக், டாலேத். ஆனா இந்த இடத்துல மட்டும் இந்த வார்த்தை எப்படி வந்திருக்குன்னா ஹெத்து, சாமேக், யோத், டாலேத். எல்லாம் சொல்லுங்க, என்ன எழுத்து வந்திருக்கு? ஹெத்து, சாமேக், யோத். என்ன எழுத்துக்கள் கவின்? சாமேக், யோத், டாலேத். ஓகே, ஹெத்து, சாமேக், யோத், டாலேத். இதனுடைய வேல்யூஸ் நம்ம போட்டு பார்த்தப்போ சிங்கிள் டிஜிட்ல போட்டா கரெக்டா எவ்வளவு வருது? 19 19 வருது. இந்த 19 19 கூட்டினா 38 வரும். இந்த 38 சைடுல கூட்டினா 11 வருது. அப்ப அவர் இந்த கிருபையில் அவருடைய உறவு என்ன? 11 வந்தாலே அது யாரை குறிக்குது? மணவாளன். இந்த 19 19 என்ன? அவர் பாதி நம்ம பாதி, அவரும் நாமும் சேர்ந்த ஒரு அனுபவம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை படிக்கும்போது 2 கொரிந்தியர் 6:17 வாசிக்கும் போது அங்க இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை படிக்கும்போது அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். அவரோட ஒரே ஆவியா இருக்கிறான். நீங்க வேற, நான் வேற இல்லப்பா. நம்ம இருவரும் எப்படி ஆயிட்டோம்? இமேஜ். நம்ம இருவரும் எப்படி ஆயிட்டோம்? ஒன்னாயிட்டோம். நீரே என் ஜீவன், நீரே என் தூய்மை, நீரே என் ஞானம், நீரே எல்லாம். நீரே என் ஜீவன், நீரே என் தூய்மை, நீரே என் ஞானம், நீரே எல்லாம். நீர் வேறு நான் வேறல்ல, வரும் ஒருவரானோ. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நான் பார்த்தால் நீர் பார்க்கிறீர், நான் தொட்டால் நீர் தொடுகின்றீர். நான் பார்த்தால் நீர் பார்க்கிறீர், நான் தொட்டால் நீர் தொடுகின்றீர். தேவ ஆவியே, என்னில் வாழ்பவரே. தேவ ஆவியே, என்னில் வாழ்பவரே. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோ. அப்ப அவர் வேற, நம்ம வேற இல்ல. இந்த புதிய உடன்படிக்கையில
கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து வார்த்தையாய் இருந்தவர் மாம்சமானதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய எல்லாத்திலையும் நம்மையும் இணைச்சிட்டாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தனியா இல்ல. சத்தமா சொல்லுங்க, நீங்க தனியா இல்ல. நீங்க ஆல்ரெடி அப்பாவோட இணைக்கப்பட்டு தான் இருக்கிறீங்க. அதாவது நமக்கு என்ன படம் இருக்குன்னா கடவுளை பத்தி, இந்த சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணவங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா சண்டை வரும். ஐய் நீ ஒழுங்கா நான் ஒழுங்கா, நீ இப்படி நான் அப்படி, அப்படி சண்டை வந்து கடைசியில் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு போயிடும். அப்புறம் 10 நாளைக்கு அப்புறம் எல்லாம் பெரியவங்க எல்லாம் போய் பேசி, வாழ்க்கைனா இப்படிதாம்மா, என்னம்மா பண்றது, கல்லானாலும் சொல்லுங்க, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். கல்லானாலும் கணவன், அவன் கல்லு மாதிரி இருந்தாலும் அவன் யார் தான், கணவன் தானா. புல்லு மாதிரி இருந்தாலும் அவன் யார் தான், புருஷன் தானா அப்படின்னு சொல்லி எப்படியோ பேசி அனுப்பி வைப்பாங்க. அப்புறம் அது வந்துடும். வந்து ஒரு மாசம் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்பவும் ஏதாவது ஒரு சண்டை வரும். என்ன நீ ஒழுங்கா, என்ன சமைக்கிற, என்ன பண்ற, உங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்தா, அப்படி எல்லாம் பேசுற உடனே திரும்பவும் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு போயிடும். இப்படி போயிட்டு போயிட்டு எப்படி இந்த பொண்ணு வருதோ அதே மாதிரி நமக்கும் மைண்ட்ல என்ன இருக்குன்னா, ஆண்டவர் என்ன செய்வாரு, நம்ம ஏதாவது தப்பு பண்ணா ஏதாவது பண்ணும்போது நம்மளை விட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் திரும்ப நம்ம எப்ப ஆண்டவரை பார்த்து அப்படியே அழுது புலம்பி, வாரும் தூய ஆவியே உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், என்ன விட்டு போயிடாதீங்கப்பா, ஆவியானவரே இப்போ வாரும், இறங்கி வாரும். இப்படி சொல்லி சொல்லி அவரை கூப்பிட்டாரா என்ன செய்வார், திரும்ப வருவாரு. அடுத்து நீ ஏதாவது ஒரு பொய்ய சொல்லுவ, அடுத்து நீ ஏதாவது ஒண்ணு கோபத்துல திட்டுவ, உடனே என்ன பண்ணிடுவாரு, போயிடுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஏத்த மாதிரியே பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனமும் வரும். அதுக்கேற்ற மாதிரியே இங்க நின்று பிரசங்கம் பண்றவங்க, ஆராதனை நடத்துறவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரியே சொல்லுவாங்க, சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு, விலகிட்டாரு. அதே மாதிரி தம்பியே, தங்கச்சியே, பெரியவங்களே, நீங்களும் ஒருவேளை கடந்த வாரம் முழுசும் தப்பு பண்ணதுனால, ஏதோ நீங்க கோபமா பேசுனதுனால, ஏதோ டிவியில பார்க்க கூடாது ஏதோ ஒண்ணு பார்த்துட்டதுனால ஆவியானவர் ஒருவேளை உங்களை விட்டு போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவர் வர விரும்புறாரு. நீ என்ன பண்ண, அவரை நோக்கி கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளது உண்மைதான்னு நம்பிட்டு நம்மள அப்படி சொல்லுவோம். இது பழைய ஏற்பாட்டுல உண்மை, 100% உண்மை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டுல சொல்லுங்க, பழைய ஏற்பாட்டுல இது 100% உண்மை. ஆனா புதிய ஏற்பாட்டுல இது 100% பொய். கர்த்தர் நமக்குள்ள வந்துட்டார்ல, நம்மளை இணைச்சிட்டார்ல, கடைசி வரைக்கும் நம்மளை விட்டு போக மாட்டார். வந்துட்டு வந்துட்டு போறதுக்கு இல்லை, அவரு நம்மளை விட்டு போக மாட்டாருங்க. நீங்க தப்பே பண்ணினாலும், இதெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு சொல்றதுக்கு தைரியம் கிடையாது, நான் சொல்றேன், நீ தப்பே பண்ணியிருந்தாலும் அவர் உன்னை விட்டு போக மாட்டாரு. அதே நேரத்தில் ஓகே ஓகே நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாரா? இல்ல. என்ன செய்வார்னா, உள்ள இருந்துகிட்டு எபேசியர் 4:30 சொல்லி இருக்கிற மாதிரி, எபேசியர் 4:30 படிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப அவர் என்ன பண்ணுவார்னா, உள்ள இருந்துகிட்டு துக்கப்படுவார். ஐயோ என் பிள்ளை இப்படி செய்தே, என் பிள்ளை இந்த மாதிரி தப்பு பண்ணுதே, தப்பு பண்ணிட்டு என்கிட்டையும் வராம
இருக்குதே, என்கிட்ட தன்னுடைய நிலைமையை சொல்லாம இருக்குதே, என்ன சரிப்படுத்த முடியா, இடம் கொடுக்காம இருக்கேன்னு சொல்லி உள்ள இருந்து துக்கப்படுவார் பாருங்க. அந்த துக்கப்படுறது என்ன செய்யும்னா நம்மளை அப்படியே உறுத்தும், அப்படியே படபடன்னு இருக்கும். அப்ப அதுக்கு தீர்வு என்ன? ஒண்ணு, நேரா அப்பா சமூகத்தில் போய் என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என் வாழ்க்கையை மாத்துங்க. கேட்காம எதுக்கு வரக்கூடாது சொல்லுப்பா, எதையும் முழுசா கேட்காம இல்ல, அந்த நான் சொன்ன வேட சொல்லு, முழுசா கேட்காம முடிவுக்கு வரக்கூடாது. என்னப்பா கவனம் வேற எங்கேயும் இருந்துச்சா? முழுசா கேட்காம என்ன செய்யக்கூடாது சொல்லு, முடிவுக்கு வரக்கூடாது. என்னப்பா சாலமோன், முழுசா கேட்காம என்ன செய்யக்கூடாது, முடிவுக்கு வரக்கூடாது. ஓகே, சோ நம்முடைய ஆண்டவர் யாருன்னா நம்மளோடு அப்படியே இணைஞ்சிருக்கிறார், பிரிக்கப்பட முடியாத அளவுக்கு நம்மோடு ஒட்டி இருக்கிறார். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடைய ஆவியோடு இசைந்திருக்கிறான். இமேஜர் கொடுப்பா, இசைந்திருக்கிறான். அதை நம்ம ஆரம்பத்திலே பாடினோம். என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா, ஏங்குதையா. என் தேவனே, என் இயேசுவா, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவா, உம்மையே நேசிக்கிறேன். இந்த மாதிரிலாம் பாருங்க, ஒருத்தருக்கு அந்த ரோஸ்டட் கிறிஸ்டியன் யாரையுமே விட்டு வைக்க மாட்டாங்க. அவர் வறுத்தெடுக்கிறாராம் எல்லாரையும், யாரையுமே விட மாட்டாங்க. எல்லா தேவ மனிதர்கள் இல்லையா? இப்போ நேற்று வரைக்கும் எனக்கு ஒண்ணு தெரியாம இருந்துச்சுங்க, இன்னைக்கு எனக்கு அது ஆண்டவர் கண்ணை திறப்பார். சரியா? அதே மாதிரி சில தேவ மனிதர்களுக்கு சில விஷயங்கள் இன்னைக்கு புரியாம இருக்கும், நாளைக்கு ஆண்டவர் உங்க கண்ணை திறப்பாரு. நீ யார் உங்களை விமர்சனம் பண்றதுக்குன்னு கேட்கிறேன். அந்த மாதிரி சேனல் என்ன செஞ்சிடாதீங்க, தப்பி தவறி கூட பார்க்காதீங்க. சரியா? பார்க்காதீங்க. ஓகே, சரி. அப்போ இந்த கிருபையில வெளிப்படுகிற உறவு என்ன? அவர் யார் நமக்கு? மணவாளன். சந்தோஷமா ஆமென் சொல்லுங்க. அவர் யாரா இருக்காரு? மணவாளன். சரி, இப்ப இரண்டாவது குறிப்புக்குள்ள போகலாம். இரண்டாவது குறிப்பு என்ன? உயர்வின் மேல் உயர்வு. ஆண்டவர் நமக்கு உயர்வின் மேல உயர்வை கொடுப்பாராம். என்ன உயர்வை கொடுப்பாரு? ஒரு சில பாயிண்ட் நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த 14வது வசனம். அதானுங்க 14 படிங்க. சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் நாயகர். முதல் அங்க என்ன சொல்றாரு? நான் உங்கள் நாயகர். அவர் கிருபை உள்ளவராய் இருக்கும்போது நமக்கு வருகிற உயர்வு என்ன? அவர் யாரா நமக்கு? நாயகரா இருக்கிறாரா. இது இங்கிலீஷ்ல லவ். எதை பார்க்கிறோம்? அவருடைய அன்பை பார்க்கிறோம். சோ நம்முடைய உயர்வுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிறது என்னன்னா அவருடைய அன்பு. அவரே உன் நாயகர். ஏசாயா 54:5 அவர் நம்முடைய நாயகராய் இருக்கும்போது அவர் என்ன செய்வாரு? நம்முடைய வாழ்க்கையில எதை சிருஷ்டிக்கணுமோ அதெல்லாம் சிருஷ்டிப்பார். இதோ நீ அறியாதிருந்த ஜாதி. ஏசாயா 54:5 உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஓகேங்களா? சோ அவர் நமக்கு சிருஷ்டிகராய் இருக்கிறாரு. அவர் தான் நம்முடைய நாயகர். அவர் நம்முடைய நாயகராய் இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் என்ன செய்வாரு? எது
ஸோ எது நம்முடைய வாழ்க்கையில் இல்லையோ அதை சிருஷ்டிப்பார்கள். அவருடைய லவ் இங்கே வெளிப்படுறதை பார்க்குறோம். ரெண்டாவது அதே அந்த 14வது வசனத்தில் நாயகர் ஊரில் ஒருவரும் இங்க பாருங்களேன், தெரிந்து கொண்டு என்ன செஞ்சேன், அது என்ன அது எதை குறிக்குதுன்னா லார்ட்ஸ் காலிங், கர்த்தருடைய அழைப்பு. அப்ப ஆண்டவர் நம்மளை உயர்த்துறாரு, உயர்வுக்கு மேல உயர்வுக்குள்ள கொண்டு போறாரு. அப்படிங்கிறதுனால தான் முதல்ல அவருடைய அன்பை நமக்கு காட்டுறார். நான் உனக்கு நாயகரம்மா, நான் உனக்கு நாயகரப்பா அப்படின்னு சொல்லி முதல்ல அன்பை காட்டுறாரு. ரெண்டாவது நம்மளை என்ன பண்றாரு, அழைக்கிறார். என்னண்டை வா, சியோன் அப்படின்னா அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம். என்கிட்ட வா, என்னண்டை வா அப்படின்னு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இது நம்ம ரெண்டாவதா பார்க்கிறோம். மூணாவது தொடர்ந்து படிங்க. மூணாவது ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்குறாரு, நம்மளை உயர்த்துறாருங்கிறதுக்கு இதெல்லாம் அடையாளங்கள். அந்த உயர்வுக்கு மேல உயர்வுக்குள்ள கொண்டு போறாருன்னா அடுத்து மூணாவது என்ன கொடுப்பாரு சொல்லுங்க, லீடர்ஸ். என்னது, லீடர்ஸ், நல்ல தலைவர்களை நமக்கு தருவார். அப்பா கிருபை உள்ளவராய் இருக்கிறதுனால முதல்ல எதை காட்டுறாரு, லவ், அன்பை காண்பிக்கிறார். ரெண்டாவது என்ன கொடுக்கிறாரு, லார்ட்ஸ் காலிங், உடைய அழைப்பு. மூணாவது என்ன என்ன கொடுக்கிறாரு, லீடர்ஸ், தலைவர்கள். இவங்க எப்படி இருப்பாங்க, உங்க இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க சொந்த இருதயத்தில் தோணுது இல்ல, அதுக்கேற்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. அங்க போட்டிருக்கு, என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை நான் தருவேன். ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்கோ அப்படி அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற பிரகாரமாக நம்மை நடத்துகிற மெய்ப்பர்களை அவர் நமக்கு தருவாரு. இதுதான் லீடர்ஸ். ஓகே, சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாங்களாம், படிங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுப்பேன், அறிவோடும் புத்தியோடும் மெய்ப்பார்கள். ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும், யோவான் 17:3 படிக்கிறோம் இல்லையா, ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவை அறிவதே என்னது. அப்போ அந்த அறிவு, அந்த உறவை நமக்கு தருவாங்க, அதை நமக்கு போதிப்பாங்க, அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்து அந்த புத்தி, ஒரு காரியத்தை எப்படி புத்தியா செய்யறது அப்படின்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ 3 இங்கிலீஷ் வேர்டை இப்போ நான் சொல்லியிருக்கேன். என்ன கிஷோத், என்னென்ன வேர்டு, 3 வேர்டு சொன்னேன். என்னென்ன வேர்டுப்பா, சாலமன் சொல்பா. மூணு இங்கிலீஷ் வேர்டு, 3 எல் சொன்னேன். சிப்பரா சொல்லுமா. லவ், லார்ட்ஸ் காலிங், காலிங், CALLING, லார்ட்ஸ் காலிங், அழைப்பு, கர்த்தருடைய அழைப்பு. அடுத்தது மூணாவது லீடர்ஸ், தலைவர்கள். ஓகே, கவனிங்க, எல்லாம் கவனிக்கணும். நாலாவது மேட்டர் என்னன்னா, நாலாவது ஆண்டவர் நமக்கு என்ன கொடுப்பாரு அப்படின்னா 16ஆம் வசனம், பெருகி பழுகுகிற நாட்களில். இது என்னன்னா லார்ட்ஸ் பிளஸிங், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், லார்ட்ஸ் பிளஸிங். LORD அப்போஸ்ட்ரோபி S போட்டு பிளஸிங், BLESSING, லார்ட்ஸ் பிளஸிங். ஸோ ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பாரு. அது எப்படி இருக்குன்னா, ஒரு லெவலில் நிற்காது, அது பழுகி பெருகிக்கிட்டே இருக்கும்.
செழிப்பை கொடுக்குறாரா, அது பழுகி பெருகும். ஆரோக்கியத்தை கொடுக்குறாரா, அது பழுகி பெருகும். பரிசுத்த வாழ்க்கையை கொடுக்குறாரா, அது பழுகி பெருகும். வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல குடும்பத்தில் சமாதானமான சூழ்நிலை ஏற்படுத்துகிறாரா, அது பழுகி பெருகும். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்குங்க, நாளைக்கு கீழே போயிருங்க, அப்படி கிடையாது. பழுகி பெருகும்படியாக அப்பா செய்வார். ஓகே, அடுத்தது 5வது பாருங்க. இதெல்லாம் கிருபை உள்ளவராய் இருக்கிறதுனால இந்த உயர்வுகள் எல்லாம் நமக்கு படிப்படியா வருது. 5வது 16வது வசனம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று நீ சொல்வதில்லை. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டின்னு நீ எதையோ ஒன்று சொல்ல மாட்ட, நீயே அவருடைய பிரசன்னத்தில் சுமக்கிற, பிரசன்னத்தில் வாழ்கிற உடன்படிக்கை பெட்டியா நீயே இருப்ப அப்படின்னு சொல்ல வர்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எதை குறிக்குது? லிவ் இன் பிரசன்ஸ், பிரசன்னத்தில் வாழ்வது. அந்த நாட்கள் எல்லாம் அவங்க உடன்படிக்கை பெட்டி, எங்களுக்கு உடன்படிக்கை பெட்டி தான் முக்கியம் அப்படின்னு உடன்படிக்கை பெட்டியவே தேடிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் கிருபை உள்ளவராய் இருக்கிறதுனால நான் உன்னை உயர்த்த 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 நீயே உடன்படிக்கை பெட்டியா மாறிடுவ, பிரசன்னத்தில் வாழ்கிறவனா நீ மாறிடுவ அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்றாரு. லிவ் இன் லார்ட்ஸ் பிரசன்ஸ், லிவ் இன் பிரசன்ஸ், பிரசன்னத்தில் வாழ்வது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. 5 மேட்டர் சொன்னேன், 5 எல் சொன்னேன். முனி சொல்லலாமா? 5 எல் என்னலாம்? லவ், லார்ட்ஸ் காலிங், லீடர்ஸ், லார்ட்ஸ் பிளஸிங், லிவ் இன் பிரசன்ஸ். தமிழ்ல யார் சொல்றீங்க? தமிழ்ல ஆமா, குளோரியம்மா சொல்லுங்கம்மா. அன்பு, அழைப்பு இல்ல, அதுக்கு என்ன குறிப்பு சொன்னேன்? தலைவர்கள். அடுத்தது கர்த்தருடைய ஆசீர்வாதம், பிரசன்னத்தில் வாழ்வது. ஓகே, சரி. அடுத்து 6வது என்னன்னா 17ஆம் வசனம். இங்க சிங்காசனம், எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே, சிங்காசனம்ங்கிற வார்த்தை பைபிள்ல வந்துட்டாலே அது எதை குறிக்குது? வெற்றி. அப்ப இதை இங்கிலீஷ்ல சொல்லணும்னா லார்ட்ஸ் விக்டரி. LORD அப்போஸ்ட்ரோபி S, அப்புறம் VICTORY, லார்ட்ஸ் விக்டரி. கர்த்தர் அருளும் வெற்றி வாழ்க்கை. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21-20 நினைக்கிறேன். நான் ஜெயங்கொண்டு உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அருள் செய்வேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை எங்க நான் உட்கார வைப்பேன்? என் சிங்காசனத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் கடைசியில் அங்கே இருக்கும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு என்னது? ஸ்தோத்திரம். ஸோ அவர் நமக்கு என்னத்தை கொடுப்பாரா? ஜெயத்தை கொடுப்பாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயத்தை நீக்குவாரு, ஜெயத்தை கொடுப்பாரு. இன்னொரு முறை சொல்லுங்க, பயத்தை நீக்குவாரு. என்னம்மா ஷர்மி என்ன சொன்னேன்? சொல்லுமா. ஜெயத்தை கொடு. ஒரு 3 முறை சொல்லு. பயத்தை கொடுப்பாரா? பயத்தை நீக்குவாரு, ஜெயத்தை கொடுப்பாரு. சரியா? பயத்தை நீக்குவாரு, ஜெயத்தை கொடுப்பார். ஸோ லார்ட்ஸ் விக்டரி. எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை, இந்த பொண்ணுக்கு எப்படியாவது, எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை, என் உடம்புல எந்த ப்ராப்ளமும் இல்லை, எனக்கு மாத்திரை போட வேண்டிய சூழ்நிலையே இல்லை,
இப்போ என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் ரொம்ப சீக்கிரத்தில் அப்பா அதை செய்யணும், மிராக்கிளாக பண்ணணும். அந்த 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 பொண்ணுக்காக எல்லாம் அப்படியே கையை உயர்த்தி எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படியே இயேசுவின் நாமத்தில் எல்லா விதமான அவங்க உடம்புல காணப்படுற எல்லா காரியங்கள் நீங்கணும். இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாகப்பா ஒரு நல்ல ஒரு மறுசீர் அமைப்பின் அனுபவத்தை இயேசுவின் நாமத்தில் நீங்க உண்டாக்குங்கப்பா, உண்டாக்குங்க. ஒரு மிராக்கிள் நடக்கணும்ப்பா, ஒரு மிராக்கிள் நடக்கணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஒரு மிராக்கிள் நடப்பதாக. எஸ், பயத்தை நீக்குவாரு, ஜெயத்தை கொடுப்பாரு. சரி, எத்தனை சொல்லியிருக்கேன்? 7வது லார்ட்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ், கர்த்தரின் சுதந்திரம். 18ஆம் வசனம். சேர்ந்து புறப்பட்டு வருவார். எங்க வருவாங்க? என்ன அந்த தேசத்துக்கு பேர் என்ன நமக்கு இங்க போடல, ஆனா நமக்கு தெரியணும் அது என்ன தேசம். பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசம்னா கானான். கானான்னா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கானான்னா பரலோகம் இல்லை. சரியா? கானான்னா என்ன இல்லை? நான் உங்களுக்கு இதுக்காக ஒரு 4 நாள் பைபிள் ஸ்டடியே எடுத்தேன். அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. கானான்னா என்ன, நம்ம படிக்கிற பைபிளே ஒரு கானான் அப்படிலாம் எடுத்தேன். டக்குன்னு உங்கள் மைண்டில் ஆனால் இதுதான் இருக்குது, காலாகாலமாக கேட்ட பரலோகம், அதான் உங்கள் மைண்டில் இருக்குது. இப்படி தான் நம்ம மைண்டில் வந்து என்னதான் சொன்னாலும் அந்த ஏற்கனவே நம்ம மைண்டு வந்து ஒரு இதில் செட் ஆயிட்டதுனால பரலோகம் போகிறீங்களோ இல்லையோ, ஆனால் காணான்னா டக்குன்னா என்ன ஞாபகத்துக்கு வரும்? பரலோகம். சரியா? காணான்னா வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கிறது. நமக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் தந்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நம்ம சுதந்தரிக்கிறோம். பார்த்தீங்களா? அந்த சுதந்தரிக்கிறதாங்க கானான். உனக்கு நான் பரிகாரியா இருப்பேன், உன்னுடைய வியாதியை நான் நீக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால நமக்கு இந்த வியாதி நீங்கிருச்சு அப்படின்னா நீங்க இப்போ கானானுடைய ஒரு பகுதி என்ன பண்ணிட்டீங்க? சுதந்தரிச்சிட்டீங்க. நீ கடன் வாங்குவதில்லை, நீ கடன் கொடுப்பாய், எனக்கு இனிமேல் எந்த கடனுமே இல்லை அப்படி நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா கானானுடைய அடுத்த பகுதியை சுதந்திரிச்சிட்டீங்க. அடுத்து எனக்கு பொருளாதார நெருக்கடியே இல்லைங்க, எனக்கு மற்றவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குற மாதிரி ஆண்டவர் வச்சிருக்காரு. கானான சுதந்திரிக்கிறோம். என் வாழ்க்கையில் இந்த பாவத்தில் நான் போராடிக்கிட்டு இருந்தேங்க, ஆனால் இப்போ எனக்கு நல்ல கம்ப்ளீட் விடுதலை எனக்கு அப்பா தந்துட்டாரு. இன்னைக்கு அந்த பாவத்துக்குரிய சூழ்நிலைகள் எனக்கு முன்னாடி வந்தா கூட என்னால் செய்யாம இருக்க முடியும். அப்பா எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை தந்திருக்கிறாரு. அப்படின்னா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? கானான சுதந்திரிச்சிட்டீங்க. வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்பது, லார்ட்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ், அதான் கானான். லார்ட்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, 7 சொல்லியிருக்கேன், இன்னும் 1 இருக்கு. என்னப்பா கிருத்திக் சொல்றியாப்பா? 7 எல்லும் அட்லீஸ்ட் 3வது சொல்றியா? முதல் 3வது சொல்லுப்பா. லவ். 2வது என்னது? லார்ட்ஸ் காலிங். 3வது லீடர். ஓகே ஓகே, சூப்பர்ப்பா. போவாஸ் 4வது 5வது சொல்லுப்பா. லார்ட்ஸ் லிவ் இன் பிரசன்ஸ், லார்ட்ஸ் பிளஸிங். ஓகே, 6 7 மெல்வின் சொல்றீங்களாப்பா? மெல்வின் என்னங்கப்பா? லார்ட்ஸ் லார்ட்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ். அதுக்கு முன்னாடி 6வது 1 சொன்னேன்ல, என்னது? லார்ட்ஸ் விக்டரி. வெரி குட். ஓகேப்பா, சூப்பர்ப்பா. சரி, கடைசியா அடுத்து என்னன்னா 8வது, இதெல்லாம் பாருங்க, உயர்வின் மேல் உயர்வு. ஸோ கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார்னா உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ எல்லாத்தையும் சுதந்தரிக்க பண்ணுவார். சரியா? நான் நம்புறேன்
நான் அறிக்கையிடுறேன், செஞ்சதுக்கப்புறம் சொல்கிறது இல்லை, நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அப்பா எனக்காக அதை சிருஷ்டிப்பார். இந்த மாதம் முடியறதுக்குள்ள எங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் கடன்கள், அதாவது எங்கள் மாமனாருக்கு கொடுக்க வேண்டியது, அந்த மாதிரி இந்த பில்டிங் நம்ம கட்டுறதுக்காக வாங்கின அதோட முக்கால்வாசியை தாண்டிட்டோம், இன்னும் கொஞ்சம் இருக்குது. அந்த ஒட்டு மொத்தமான எல்லாத்தையும் கொடுக்க வச்சு இந்த மாதம் முடிகிற அந்த நேரத்தில் எங்களுக்கு கடனே இல்லை அப்படின்னு அப்பா சொல்ல வைப்பாரு. அதை செய்வாரு. அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க வைப்பாரு. எங்களுக்கு பொருளாதார நெருக்கடியே இருக்காது. அந்த விதமா அப்பா எங்களை நடத்துவார். இப்ப எங்களை நிறைய பேர் ஊழியத்தை கூப்பிடுறது இல்லை. அதுலேயும் ஒரு சபையில் ஏன் கூப்பிடல தெரியுமா? மலைகள் விலகி போனாலும் அந்த பாட்டை பாடிட்டோம் அப்படிங்கிறதுனால அவர் பாடின பாட்டையே பாடுறாருன்னா அவர் பிரசங்கத்தை கேட்காம இருப்பாரா அப்படின்னு ரெகுலராக கூப்பிட்டு இருந்தவங்க என்ன கூப்பிடுறது இல்லை. நம்ம போய் சாமி கூப்பிடுங்க சாமி அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? எந்த காலத்திலையும் நான் வாய்ப்பை தேடி போனதே கிடையாது. அப்பா நல்லவர். ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாய்ப்பை தான் நான் இது வரைக்கும் நான் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ கர்த்தர் நல்லவர். இதுக்கு நடுவுலையும் அப்பா நடத்துறாரு. ஸோ லார்ட்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ நமக்கு சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்கள், அது உங்களுக்கு என்ன பிரச்சனையாக வேணா இருக்கட்டும், அப்பா உங்களுக்கு என்ன பேசியிருக்காரோ, பைபிளில் நீங்கள் படிக்கும்போது என்னென்ன வாக்குத்தத்தங்கள் வந்திருக்கோ, இல்லை பாட்டு மூலமாக இல்லை மற்றவங்க சொல்லியோ என்னென்ன வாக்குத்தத்தங்கள் வந்திருக்கோ அதெல்லாத்தையும் அப்பா என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். நிறைவேற்றுவார். ரெபேக்காமா என்னம்மா சொன்ன இந்த மாதம்? ரெபேக்காமா இந்த மாதம் முடியறதுக்குள்ள ஓகே ஓகே சூப்பர்மா சூப்பர். ஓகே சூப்பர். அதே மாதிரி உங்களுக்கும் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாருன்னா அந்த கடன் எல்லாம் கேன்சல் பண்ணி டெய்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த கடன் நான் கேன்சல் பண்ணி நான் ஜெபிக்கிறேயா, இந்த கடன் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, இதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி ஏதோ ஒரு வியாதி பலவீனம் ஏதோ ஒன்று இருக்குன்னா அதை அக்செப்ட் பண்ணாதீங்கன்னு நான் சொல்கிறேன். அதை ஆண்டவர் கொடுத்தாருன்னு நம்பாதீங்க, அதை அக்செப்ட் பண்ணாதீங்க. அந்த வியாதியை கேன்சல் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அது சுகமாகிறதுக்கான வழிகளை ஆண்டவர் திறக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஓகே, கடைசியா என்னது? 19ஆம் வசனம். நீ என்னை நோக்கி என் பிதாவே என்று அழைப்பாய். ஆண்டவர் விட்டு விலகாம இருக்கணும்னா ஆண்டவர் நம்ம எப்படி கூப்பிடணுமா? பிதாவே, அப்பா, அப்பான்னு ஒரு பார்த்து கூப்பிடணுமா? இது எதை குறிக்குது? அன்பு புதுப்பிக்கப்படுதல். அன்பு புதுப்பிக்கப்படுதல். லவ் which get renewal. Love which get renewal. அன்பு புதுப்பிக்கப்படுதல். எப்படி இந்த அன்பு புதுப்பிக்கப்படுது அப்படின்னா, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம் அப்படிலாம் கூப்பிடுறது ஒரு பக்கம் இருந்தாலும், அதை விட இப்ப நம்ம ஆண்டவர் எப்படி நம்ம கூப்பிட ஆரம்பிப்போம்னா, அப்பா. சி மேஜர் கொடுப்பா. அப்பா, அப்பா, சி மேஜர். அப்பா, அப்பா, மகன் நான், மகள் நான். அப்பா, அப்பா, மகன் நான், மகள் நான். கண்ணின் மணிதானே அப்பா, கண்ணின் மணிதானே அப்பா. எல்லாமே சேர்ந்து அப்பா, அப்பா, மகன் நான், மகள் நான். அப்பா,
நமக்கு அப்பா. இந்த அன்பு புதுப்பிக்கப்பட 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 நான் ஆண்டவர், அவர் எனக்கு அப்பா அப்படிங்கிறது புதுப்பிக்கப்படும் போது ரோமர் 8:16, 1 யோவான் 4:18, 19 நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும். ரோமர் 8:37, 38 இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை மாற ஆரம்பிச்சிடும். படிங்க. மேலும் 16 16 சாட்சி கொடுக்கிற 15ஆம் வசனம். திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் ஆவியை பெற்றீர்கள். 1 யோவான் 4. அவர் நமக்கு அப்பா அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும்? 18ஆம் வசனம். அன்பிலே பயமில்லை. இப்ப நம்மளை நிறைய நேரத்தில் தள்ளிக்கிட்டு இருக்கிறது என்னது? பயம். ஐயோ அப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, அந்த பயம் தள்ளிக்கிட்டு இருக்குல்ல. இப்ப அப்பாவுடைய அன்பு நிரப்ப நிரப்ப பயம் நம்மளை தள்ளாது, பயத்தை நம்ம தள்ளிடுவோம். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். சரி, இது என்ன பயம்னு நினைக்கிறீங்க? இந்த அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. ஆண்டவரை நம்ம அப்பான்னு கூப்பிட 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 எந்த பயம் நம்மளை விட்டு வெளியே போயிடும்? ஒன்றும் இல்லை. பொண்ணு எப்படிங்க அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்கு நீ அங்கே இங்கே எங்கேயும் போக வேண்டாம், பக்கத்து வீட்டில் கேட்டால் போதும். அதே மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பக்கத்து வசனம், முந்தின வசனம் இருக்கு பாருங்க, அதை படித்தா போதும். நியாய தீர்ப்பின் நாளிலே அன்பு இருந்தால் எதை பற்றி பயப்பட வேண்டியதில்லை. நியாய தீர்ப்பை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நடிச்சிருவாரு, குத்திடுவாரு, வருகையில கை விட்டுட்டு போயிடுவாரு, இந்த 7 தலை 10 கொம்பு கையில மாட்டி விட்டுருவாரு. இப்படி எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி பயமுறுத்துற பிரசங்கத்தையும் கேட்காதீங்க. அன்பிலே பயம் இல்லை. நியாய தீர்ப்பை பற்றின பயம் நம்மளை விட்டு போயிடும். ஒண்ணே அப்ப அந்த நியாய தீர்ப்பை பத்தின பயம் இல்லைன்னா நான் இஷ்டம் போல இருப்பணும். அன்பு அப்படி விடாது சாமி. தேவ அன்பு நீ இஷ்டம் போல வாழ்றதுக்கு உன்னை விடாது. அந்த அன்பு நம்மளை நெருக்கி ஏவிக்கிட்டே இருக்கும். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். brothers and sisters, இப்படி ஆண்டவர் இந்த அன்பு என்ன செய்கிறாரு? புதுப்பிக்கிறார். ரோமர் 8ல் இந்த அன்பு நமக்குள்ள வந்து இறங்க 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 அது அப்படி நிரம்ப 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 என்ன ஆகுது? வெற்றி மேல் வெற்றி. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே வெற்றி மேல் வெற்றி அடைகிறவர்களாக இருக்கிறோம். திருவிழியத்தில் அப்படிதான் போட்டிருக்கு. So, love which get renewal. அவ்வளோதாங்க, 8 மேட்ரு. அப்பா கிருபை தருவாரு, அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறாரு அப்படின்னா இந்த உயர்வுகள் எல்லாம் படிப்படியாக நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்கும். என்னெல்லாம்? லவ், லார்ட்ஸ் காலிங், லீடர்ஸ், லார்ட்ஸ் பிளஸ்ஸிங், இன்ஹெரிட்டன்ஸ், லவ் விச் கெட் ரெனிவல். தமிழில் சொல்லுங்கள். வேற வேற ஏதாவது தமிழில்? சிஸ்டர் இங்கிலீஷ் அழகாக சொல்லிட்டாங்க. அன்பு சொல்லுங்கம்மா. அன்பு, அழைப்பு, தலைவர்களை தருவார், ஆண்டோடைய ஆசீர்வாதம், அன்பு புதுப்பிக்கப்படுதல். சரி, இது 2 நிமிஷத்தில் முடிக்கிறேன். 3வது பாயிண்ட், உணர வேண்டிய என்ன உணரணும்?
இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த அங்கே இருக்கு பாருங்களேன், இது நடக்கணும் அப்படின்னா அந்த 11வது வசனம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ முதல்ல திரும்பு. நம்ம உணர வேண்டிய உண்மை என்னன்னா, எங்கேயோ போயிட்டு இருக்கிற நீ என் பக்கமா திரும்பு, என்னுடைய அன்புக்கு நேராக திரும்பு. இஷ்டம் போல மனம் போன போக்கில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நீ உன்னை நீயாலாம் சரிப்படுத்த முயற்சி பண்ண வேண்டாம். நீ இருக்கிற வண்ணமா என்கிட்ட திரும்பு. என்கிட்ட பரிசுத்தம் இல்லை, எனக்கு அடிக்கடி கோபம் வருது, என் சுபாவத்தில் எந்த மாற்றமும் இல்லை, ஒரு காலத்தில் நல்லா ஜெபம் பண்ணேன், இப்போ எனக்கு ஜெபம் பண்ண முடியல, பைபிள் படிக்க முடியல அப்படின்னா அந்த இருக்கிற நிலைமையில என் பக்கமா திரும்பு. எப்படி அந்த இளைய குமாரன் எப்படி திரும்பினானோ அந்த மாதிரி நீ என்கிட்ட திரும்புன்னு சொல்றாரு. சந்தோஷமா ராமன் சொல்லுங்க, திரும்பு. இளையகுமாரன் திரும்பினான். எதை வச்சு திரும்பினா? அப்பா அடிச்சிருவாரு அப்படின்னு திரும்பினானா? இல்லை, எங்க அப்பா வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு இருக்குன்னு சொல்லி அப்பாவுடைய நன்மையை நினைச்சு திரும்பின மாதிரி நீ திரும்புங்கிறாரு. திரும்பு. அடுத்தது அந்த 13ஆம் வசனத்துல நீ திரும்புறது மட்டும் இல்ல, அவ்வளவுதான். நீ என்கிட்ட என்ன செய், நீ எங்கெங்கெல்லாம் தவறுனையோ அதை என்கிட்ட ஒத்துக்கொள். உன் நிலைமையை ஒத்துக்கொள். உன் வாழ்க்கையில் வந்த தவறு, நீ செய்த அந்த தடுமாற்றம், உன் வாழ்க்கையில் வந்த தடுமாற்றத்தை என்கிட்ட மறைக்காம ஒத்துக்கோ. உன்னை இருக்கிறவண்ணமா என்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அதை தான் நம்ம பாட்டா பாடணும். என்ன பாடணும்? ஏசு ஏசு என்று அழைத்து பேசு பேசு உன் கதையை. பாட்டா பாடணும். ஒத்துக்கோ, உன் நிலைமை என்கிட்ட ஒத்துக்கோ. இவ்வளவுதாங்க. இதுதான் உணர வேண்டிய உண்மை. எழுந்து நிற்போம். அப்பா நல்லவர், நான் கிருபை உள்ளவர் அப்படிங்கிற இந்த விஷயத்தில் இத்தனை காரியங்களையும் ஆண்டவர் நமக்காக செய்கிறார். ரெண்டே ரெண்டு மேட்ரு நம்மளால செய்ய முடியாத சொல்ல. ஒன்று, இருக்கிறவனமா என்கிட்ட திரும்பிடு. ரெண்டாவது, உன் நிலைமையை ஒத்துக்கோ. நான் உன் வாழ்க்கையை எப்படி சீர்படுத்தணுமோ அப்படி நான் சீர்படுத்துவேன், இங்கே சொல்லி இருக்கிறபடியெல்லாம் நான் நடத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்படிப்பட்ட நல்ல ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். சுகத்தை நல்லவர். எல்லாம் உணர்ந்தவர்களாக இ மேஜர் கொடுப்பா. உணர்ந்தவர்களாக துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே, இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. அதுதான் கிருபை. எல்லாருமாக, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை. தேங்க்யூ லார்ட். அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே, அதுதான் கிருபை. அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே, அதுதான் கிருபை. தேங்க்யூ லார்ட். அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே. தேவ கிருபைக்காக எல்லாம் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, எல்லாம் அந்த கிருபைக்காக, இப்படிப்பட்ட நல்ல கிருபைக்காக நான் கிருபை உள்ளவராக இருக்கிறேன்னு சொன்னாரே, இந்த கிருபைக்காக எல்லாம் நல்ல கையை தட்டி ஷாக்ரா பாண்டா பாலா காரா பாலா
எல்லாரும் நல்ல கை தட்டி. ஷேபானா காராபாலா பிரேகாராபாலா காராபானா காராபாலா. தேங்க்யூ அப்பா. பிதாவே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல ஆராதனை தந்த தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. நல்ல கர்த்தருடைய பந்தி எங்களுக்கு தந்தீங்க, உமக்கு நன்றி. நல்ல வார்த்தையை கொடுத்தீங்க. நீங்க கிருபை உள்ளவரா எங்களுக்காக இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. இந்த கிருபையை நாங்கள் அனுபவிச்சு இந்த உயர்வின் மேல் உயர்வை அனுபவிக்க உதவி செய்யுங்க. நாங்கள் அடிக்கடியாக மனம் திரும்பி எங்கள் நிலைமையை ஒத்துக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் இந்த உயர்வின் மேல் உயர்வை நாங்கள் அடையிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க. உங்கள் அன்பு கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தேவ கிருபை முற்றிலுமாய் தாங்குவதாக. வந்த எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஜீவன், சமாதானம், பலன், பரிபூர்ணம், ஷாலோம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டாவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில், யெஷுவா நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஷ்மா இஸ்ராயேல் அடோனாய் எலோஹேனு அடோனாய் ஏகாட். ஷ்மா இஸ்ராயேல் Adonai Eloheinu Adonai Echad. Shema Yisrael Adonai Eloheinu Adonai Echad. சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் நாடி முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குறார். கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென். இடதுகை இருதயத்தில் வைத்து வலதுகை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, இவரே கேகா யாவே வயீஷ்மரேகா யாயேர் யாவே பனாவலேகா விகுனேகா ஈசா யாவே பனாவலேகா வயாசம் லேகா ஷலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் பிரகாசிக்கு உன்னுடைய கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உனக்கு பிரசன்னராக்கி உனக்கு சமாதானம் ஷலோம் கட்டிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யெஷுவா மஷியாவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்று சதா காலங்களிலும் நம்மளை விட சில பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் இருந்து நம்ம எல்லாரையும் காப்பதாக. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிற ஆண்டவர் எந்த விதமான வியாதிகள், பலவீனங்கள், தீமைகள், எந்த விதமான பொருளாதார நெருக்கடிகள் ஒன்றும் அணுகாமல் எல்லா மரணத்தின் வல்லமைகளை மேற்கொள்ள செய்து தீர்க்க ஆயுசோடு இயேசு வருகிற வரைக்கும் நம் எல்லாரையும் வாழ்ந்திருக்க செய்வாராக. எல்லாம் மூணு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலான் அவரே கிருபை, அவரே கிருபை, அவரே கிருபை. என் இயேசு எனக்கு கிருபையானாரே. அவர்தான் கிருபை, அவர்தான் கிருபை. என் இயேசுவா எனக்கு கிருபையானாரே. எல்லாம் மூன்று அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஷலோம், பிரைஸ் தி லார்ட். அவர் கிருபை உள்ளவரா இருக்கிறாரு. அதை தியானிச்சுக்கிட்டே உங்க கையில பார்சல் கொடுப்பாங்க. எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். சோத்ரமா சோத்ரமா. வேதனையும் துன்பங்களும் நெருங்கி வந்தாலும் விலகாத தேவன் நீர் என்னோடு இருக்கிறீர். உலகத்தின் முடிவு வரை இருப்பேன் என்றவர் ஒரு நாளும் என்னை விட்டு விலகுவதில்லை. வேதனையும் துன்பங்களும் நெருங்கி வந்தாலும்
விலகாத தேவன் நீர் என்னோடு இருக்கிறீர். உலகத்தின் முடிவு வரை இருப்பேன் என்றவர் ஒரு நாளும் என்னை விட்டு விலகுவதில்லை. உங்க பாசந்தா, உங்க நேசந்தா, உங்க இரக்கம்தா என்னை வாழ வைக்குதே. உங்க பாசந்தா, உங்க நேசந்தா, உங்க இரக்கம்தா என்னை வாழ வைக்குதே. கிருபையே கிருபையே, ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும் கிருபையே. கிருபையே கிருபையே, ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்தும் கிருபையே. ஒவ்வொரு நாளும் உமக்கு நாங்க நன்றி சொல்லவே